சிம்பிளாக ஈஸியாக ஃப்ளவர் பாதுஷா இந்த தீபாவளிக்கு பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறமா தயிர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1 1/2 கப் மைதா போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. 20 நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இது எட்ஜஸ் மடித்து விடணும், அவ்வளோதான். ஸோ பேக்கிங் பவுடர்லாம் போட்டிருக்கனால உங்களுக்கு சாஃப்ட்னஸும் இருக்கும், அதே சமயம் இந்த கிறிஸ்பினஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் தான் இதை ஃப்ரை பண்ணணும். சன்ஃப்ளவர் ஆயிலில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரும், அப்போ நம்ம எடுத்துடலாம். 2 பக்கமே ஈவனாக நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ பாதுஷா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா சுகர் சிரப் ரெடி பண்ணால் போதும். இதுக்கு 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு சாஃப்ரான் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒரு கம்பி பதம் இல்லைன்னா பிசு பிசு பதம் 2 வந்தாலுமே ஓகே. இதில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 பக்கம் சைடு அப்பப்போ திருப்பி விடணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா சுகர் சிரப் எல்லா இடத்துலையுமே படும். ஸோ நமக்கு ரொம்ப ஜூஸியாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதில் ரோஸ் எசன்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம்.